ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என் மனசுக்குள்ளே இருக்கிறத கூட பேசணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இன்னும் ஒரு வாரத்தில் பொங்கல் வருது இல்லைங்களா? அதனால தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஹாப்பி பொங்கல் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சண்டே, ஆஃபீஸ் வேலை முடிஞ்சது, வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு வாரத்தில் பொங்கல் பண்டிகை வந்துடும் இல்லைங்களா? எல்லோரும் பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா? எல்லோரும் ஹாப்பியாக பொங்கலை கொண்டாடுங்க. எனக்கு பொங்கல் செலிப்ரேஷன் இல்லைங்க. ஏன்னா என் பாட்டி இறந்துட்டாங்கங்க. அதனாலேயே பொங்கல் பண்டிகை செய்யக்கூடாது, சரிங்களா? எங்கள் பாட்டி ரொம்ப நல்லவங்க. பாட்டி யாரையும் திட்ட மாட்டாங்க, யாரையும் அடிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பேத்தினா ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் பாட்டி டிசம்பர் 20க்கு வெள்ளிக்கிழமை இறந்துட்டாங்கங்க. அது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா பாட்டி நல்லா இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணிக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கூட வீடியோ காலில் நான் பெங்களூருக்கு வரேன்னு சொல்லி அழுந்துட்டு இருந்தாங்க. அப்போது நான் சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருந்தேன். சப்பாத்தி தேய்க்கிறத விட்டு பாட்டி கூட பேசலான்னு எட்டி பார்த்தேன். பட்டு என்னுடைய பையனுக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுன்றதுனால தான் நான் அவங்க கூட பேச முடியல. நெக்ஸ்ட்டு அவங்க இறந்துருவாங்கன்ட்டு யாருக்குமே தெரியவே தெரியாதுங்க. எங்கள் பாட்டியோட இழப்பை எங்களோட ஃபேஸ்லேயே தெரியுங்க. அந்த கவலையிலேருந்து நாங்கள் இன்னும் வெளியே வரல. அதனாலேயே நாங்கள் பொங்கல் செய்யக்கூடாது, எந்த பண்டிகையும் கொண்டாடக்கூடாது, வீட்லேயும் விளக்கேற்றவும் கூடாது, சரிங்களா? எங்கள் ஹஸ்பண்ட் பாட்டிக்கிட்ட சொன்னார், அம்மா நான் ஞாயிற்றுக்கிழமை உன்னை பெங்களூர் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார். அதுக்குள்ளவே வெள்ளிக்கிழமை நைட்டு 11:10க்கு பாட்டி இறந்துட்டாங்கன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் எங்களுக்கு எவ்வளோ பயம் ஆச்சு தெரியுமா? கை காலெல்லாம் அதிரி, வயிறெல்லாம் கலக்கி, அந்த பாட்டி நல்லா இருந்து எப்படி அவங்க செத்துட்டாங்க, அவங்க சாகலை, இந்த மைண்ட் செட்லேருந்தே நாங்கள் இன்னும் வெளியே வர ஆரம்பிக்கல. பாட்டியை நினச்சி ஒரு நாளும் நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா பாட்டி ஒருத்தரையும் திட்டினதும் இல்லை, அடித்ததும் இல்லை, நல்லது தெரியாது கெட்டது தெரியாது, அந்த மாதிரி வெகுளியான பாட்டி. இன்னொரு ஜென்மத்தில் எங்களுக்கு அந்த பாட்டி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. பாட்டியை நினச்சா இப்போ கூட எனக்கு கண் கிளங்குதுங்க. பாட்டி ஒரு இழப்பை எங்கள் ஃபேமிலி ஏற்றுக்கவே முடியலைங்க. அந்த மாதிரி பாட்டி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. பாட்டி வெள்ளிக்கிழமை காலையில் 12 மணிக்கு குளிச்சிருக்காங்க. அவங்களே நல்லா சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் பாத்ரூம் போயிட்டு வந்து என்னவோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்க. அந்த பாட்டியை நினச்சா இன்னும் என் கையில் முடியவே முடியல. பாட்டியோட உயிர் இந்த உலகத்தை விட்டு யாருக்கும் சொல்லாமே போயிடுச்சு. இந்த சோகத்தினால தான் நாங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடக்கூடாது. 3 மாதமும் வீட்டில் விளக்கேற்றவும் கூடாது. ஒரு வருஷம் ஆகிற வரைக்கும் எந்த பண்டிகையும் கொண்டாடக்கூடாதுங்க. இதுதாங்க நாங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடக்கூடாதுன்றதுக்கு ரீசன். எல்லோரும் ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க. என்னுடைய வீடியோவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட் வீடியோக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஃபுல் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நம்பி தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய லாங் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.